அதற்கு அடுத்தது தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற பொருள் தண்ணீர் தானே. இந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ, உங்களை சுத்தப்படுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தான் என்று சொல்லுகிறான். சூரா அல் அன்ஃபால் 8வது சூராவுடைய 11வது ஆயா. அப்ப அல்லாஹ் தஆலா தண்ணீரை இறக்கியது நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. அப்ப தண்ணீர் என்பது சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த சுத்தப்படுத்தக்கூடிய இந்த தண்ணீருக்கு அத்தஹூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது அத்தஹூர் அப்படின்னு சொல்லப்பட்டா தண்ணீர் தூய்மையாக இருப்பதோடு மற்ற பொருள்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த ஆயத்துல மாஉன் லியுத்தஹிரகும் பிஹி, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக சொல்ற இந்த தண்ணீர் என்பது அது தண்ணீர் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். தூய்மை இல்லாத தண்ணீரை கொண்டு ஒருவர் பயன்படுத்தி அவர் தஹாரத்தை அடைவார்னு அடைய மாட்டார். அப்ப அந்த தண்ணீர் எப்ப அசுத்தமாக இருக்கிற நிலைன்னு சொல்லணும், அதுக்கு கேள்விக்கு பதில் பார்க்கணும். அதே நேரத்தில் தண்ணீர் என்பது இயல்புல அது சுத்தமானது. அது மழை தண்ணீரா இருக்கலாம், மழை நேரத்தில் ஆலங்கட்டிகளாக விழுந்திருக்கலாம், அல்லது தண்ணீர் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறி இருக்கலாம், அது ஆறுகள்ல ஓடைகள்ல கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பனிக்கட்டியா இருந்து உருகி இருக்கலாம், அது தண்ணீரா மாறி இருக்கும் இல்லையா. அப்போ எப்படி இருந்தாலும் அது இயல்புல சுத்தமானது, அதுவும் சுத்தமானது. அதை பயன்படுத்துவதனால் அது எதன் மீது படுதோ அதை சுத்திகரித்து விடும். இது நம்முடைய அகீதா, இது நம்முடைய கொள்கை. இதுல தண்ணீருடைய அளவை விட அதில் கலந்தவை அசுத்தத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த தண்ணீர் அசுத்தமானதுன்னு சொல்லுவோம். தண்ணீருடைய அளவையும் மிகச்சிருச்சு. உதாரணத்திற்கு தண்ணீருடைய அளவை மிகச்ச ஒரு நிலை என்ன, தண்ணீர் குறைவா இருக்குது, அசுத்தம் அதில் விழுந்த பிறகு தண்ணீருடைய நிறம் மாறிவிட்டது, வாடை வந்து விட்டது, அந்த அசுத்த பொருளுடைய வாடை அதில் இருக்கு, தண்ணீருடைய நிறமும் மாறிவிட்டது. அப்போ இந்த நேரத்தில் என்னன்னு கேட்டால் தண்ணீருடைய அளவு குறைவாகவும் அந்த தண்ணீரை அசுத்தப்படுத்திய பொருள் இருக்குதே அது எதுவாக இருக்கலாம், அது அதிகமாகவும் மாறிடுச்சு. உதாரணத்துக்கு மாட்டு சாணம், மாட்டு சாணம் தண்ணீர்ல விழுந்துருச்சு. இப்போ இந்த தண்ணீர் விழுந்ததுனால இது அசுத்தமானதா அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி முதல்ல நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு. தண்ணீர் எவ்வளவு இருக்குது, அது ஒரு பெரிய தொட்டிங்க, அதுல மாட்டு சாணம் விழுந்துருச்சுங்க அப்படின்னா பெரிய தொட்டி, மாட்டு சாணம் விழுந்ததுனால அந்த தொட்டியுடைய தண்ணீர் நிறம் மாறிடுச்சா அல்லது வாடை எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்லைங்க, விழுந்தது அந்த இடம் அங்கனதான் விழுந்துச்சு. இங்க தண்ணீர் இவ்வளோ பெரிய தொட்டியில தண்ணீர் இருக்குது, ஆனா அது நிறத்தை மாத்தல, வாடையும் வரல. அதனால அப்ப என்ன செய்யலாம்னா அந்த மாட்டு சாணத்தை எடுத்துருங்க, இதனால அந்த தண்ணீர் அசுத்தம் அடையாது. ஏன்னா தண்ணீருடைய கொள்ளளவு அதிகமா இருக்கு. அப்போ அந்த மாட்டு சாணம் விழுந்துச்சு, விழுந்த உடனே அதை எடுத்துருங்க. சரி, அந்த இடத்துல கலங்கிய ஒரு இடம் இருக்குது, அந்த கலங்கிய இடம் தனியா தெரியுது அப்படின்னா அந்த பகுதி, அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் அசுத்தமா இருக்கு. ஏன்னா அங்க அந்த மாட்டு சாணத்துடைய அடர்த்தி அதிகரிச்சிருக்குது, அது தண்ணீரை ஓரளவுக்கு அந்த பகுதியில அதிகமா அசுத்தப்படுத்திருச்சு. அந்த பகுதி தண்ணீர் தான் அசுத்தமானது. முழு தண்ணீரும் அந்த தொட்டியில் இருக்கிற அவ்வளவு தண்ணீரும் அசுத்தம் இல்லை. ஏன்னா அந்த பகுதியை பார்க்கும்போது அதனுடைய நிறம் மாறி இருக்கிறது தெரியுது, அதுல அசுத்த வாடை அடிக்கிறது தெரியுது. ஆக அந்த தண்ணீரை நம்ம சுத்தப்படுத்த பயன்படுத்த முடியாது. அதனால தான் அதே மாடுகள் குளிப்பாட்டப்படுகிறது ஆத்துல, அந்த தண்ணீர்ல நம்ம உதவும் செய்வோம். ஏன்னா அது ஓடக்கூடிய தண்ணீரா இருக்கும், அல்ல குளமாகவே தேங்கிய தண்ணீராக இருந்தால் கூட தண்ணீருடைய அளவு நிறைய இருக்குது. அதன் காரணமாக அந்த மாட்டு சாணம் போடப்பட்டுச்சு அந்த குளிப்பாட்டுற இடத்துல,
அந்த அந்த மாட்டு சாணம் அப்படியே கீழே அப்படியே இறங்கி போய் தங்கிடுச்சு. அது கீழே தங்கிடுச்சு. அல்லது அது மிதக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அப்படியே மிதந்துக்கிட்டு ஓடிடுச்சு. அப்போ முழு அந்த ஆறும் அசுத்தமா அல்ல. அப்ப அந்த தண்ணீர் சுத்தமானதுதான். ஏன்னா நிறம் மாறவில்லை, வாடையும் வரவில்லை. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு தண்ணீர் அசுத்தமாகிற நிலைக்கு சில அடையாளங்கள், ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தரையோடு மட்டமாக ஒரு கிணறு இருக்கும் மதீனாவில். அந்த கிணறு மழை நிறைய பெருகி அடிக்கும் போது அதுல போய் எல்லா பக்கம் ஓடக்கூடிய தண்ணீர் போய் அதுல விழும். அப்படி விழுகிற நேரத்தில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்திய துணி குப்பைகளாக எங்கேயாவது இருக்கக்கூடியவை என்ன ஆகும்னு கேட்டா, அந்த துணி தண்ணீர்ல அடித்து கொண்டு அந்த தரைமட்டமாக இருக்கிற கிணற்றுல அந்த தண்ணீர் எல்லாம் போய் விழுகுது. அதோடு சேர்த்து இந்த மாதவிடாய் துணி எல்லாம் போய் விழும். இப்ப அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமான்னு ரசூலுல்லாஹ்வோட சஹாபா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பயன்படுத்தலான்னு அனுமதிச்சாங்க. காரணம் என்ன? அந்த துணி அது அசுத்தமானது தான். ஆனால் அது இந்த துணிகளை அந்த தண்ணீர் சுத்தப்படுத்திடுச்சு. புரியுதா? அந்த துணி கிணற்றை சுத்தப்படுத்தல. ஏன்னா கிணறுல அவ்வளவு தண்ணீர் இருக்குது, தண்ணீர் நிறைய இருக்குது, அது மழை நீரால் அடிச்சு கொண்டு வந்திருக்குது. அப்ப அந்த துணியை பார்க்கறாங்க. அந்த துணி இருக்கனால எப்படி இதுல இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நினைக்கும் போது துணி சுத்தமாயிருச்சு, தண்ணீர் சுத்தமாக தான் இருக்குது. ஆகவே இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். அந்த தண்ணீர் உதவி செய்வாங்க, அந்த தண்ணீரை பயன்படுத்தி எடுத்துக்கொள்வாங்க. அந்த கிணற்றிலிருந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா தண்ணீர் நிறம் மாறல, தண்ணீர்ல அசுத்த வாட வரல. இப்போ ஒரு கேள்வி வரும். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம ஏற்கனவே இந்த உலக அறிவுன்னு சில விஷயம் படிச்சிருக்கிறோம் இல்லையா, அது நமக்குள்ள நுழைஞ்சுக்கும். அது என்னது? குடையும். கண்ணுக்கு தெரியல எவ்வளவு கிருமிகள் இருந்திருக்கும், எவ்வளவு கிருமிகள் இருந்திருக்கும், எவ்வளவு பாக்டீரியாஸ் இருந்திருக்கும். அந்த காலத்தில் கண்ணுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது என்னங்க இந்த காலத்தில் எப்படிங்க அந்த மாதிரி தண்ணீரில் நம்ம உதவி செய்யறது, குடிக்கிறது அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தான் இப்ப படிச்ச ஆயத்து. அல்லாஹ் என்ன சொல்றான்? வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஉன் லியதஹிரக்கும் பிஹி, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. அப்படின்னா அந்த தண்ணீர் தஹூர்னு சொன்னாலே அது தண்ணீர் சுத்தமானது. அது எதில் மீது படுதோ அதை சுத்தப்படுத்திடும். அந்த சுத்தம்ங்கிறது அந்த கிருமிகளை நீக்குவது தான். அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப தண்ணீர் சுத்தமானது தான். அது எப்போ உண்மையிலே கிருமி உள்ள அசுத்தமான நம்முடைய உடம்புக்கு தீங்கானதுன்னா அதுக்கு ஆதாரம் எப்படி தெரியணும்? அந்த தண்ணீர் அசுத்தமாயிருச்சுங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் வேணும். அப்போ அது நிறத்தால், வாடையால் அல்லது சுவை உணர்ச்சியால் அது மாறி இருக்கணும். இது அந்த தண்ணீர் அதோட இயல்பு இல்லை. தண்ணீருடைய சுவை இதை குடிச்சு பார்த்தா தண்ணீருக்குன்னு ஒரு சுவை இருக்குது. இது குடிக்கிற தண்ணீர். இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர்ல உப்பு தண்ணீர் இருக்குது, அதோடைய சுவை வேறையா இருக்குது. இன்னொரு பக்கம் கடல் நீர் இருக்குது, அதோடைய சுவை வேறையா இருக்குது. இப்படி தண்ணீர்ல சுவை எவ்வளவு இருக்குது. ஆனா இயல்பு கடல் நீருக்குள்ள இயல்போட அந்த தண்ணீர் இருக்குது. நிலத்தடி நீராக இருக்கக்கூடியதுக்கு அது ஒரு வித சத்தில்லாத ஒரு வித நம்முடைய தொண்டைக்கு நம்முடைய நாக்கிற்கு சௌகரியமா இல்லாம இருக்குது. இது குடிக்கிறதுக்கு வசதியா இருக்குது. அப்போ இது குடிநீர், அது நிலத்தடி நீர், அது கடல் நீர். ஆக மொத்தம் இந்த மூன்று நீருமே சுத்தமான நீர் தான். ஆனா அசுத்தமான நீருக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சாணம் கரைக்கப்பட்ட தண்ணீர் எப்படி இருக்கும் அது தெரிஞ்சிருச்சு. அதோடைய இது வேற. தண்ணீர்ல
அசுத்தங்கள் வேற ஏதோ கலந்துருச்சுன்னா தெரிஞ்சிருச்சு, வாடை தெரியுது. சில நேரத்தில் நிறம் மாறி இருக்கும், ஆனால் அது சுத்தமாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு களிமண் கலந்து அப்படியே நிறம் மாறி, அல்ல செம்மண் கலந்து அந்த தண்ணீர் வந்து நம்ம முன்னாடி பாயுது. போரில் அடியிலிருந்து மண்ணோட கலந்துட்டு வந்து தண்ணீர் விழுது. அப்போ டேப் பத்தினோன்னு அப்படி ஒரு ப்ரௌனிஷாக கலர் தண்ணீர் கலங்களாக வருது. ஓ, இந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீரா? இது அசுத்தமானது இல்லை, இந்த தண்ணீரில் வேறு பொருள் கலந்துருக்குது. என்னன்னா மண்ணு கலந்துருச்சு. இந்த மண்ணு கலந்ததுனால அந்த தண்ணீர் வந்து வெறுக்கத்தக்க அசுத்தமான தண்ணீர் இல்லை, அது மண்ணுடைய வாடை அதில் இருக்கும். புரியுதா? அப்ப இதன் காரணமாக அதை நம்ம அசுத்தம்னு சொல்ல மாட்டோம். அப்போ தண்ணீர் மிகைச்சு நிறைய இருக்கும். கட்ட ஒரு மழை பெய்யுது, அது ஒரு கிணற்று தண்ணீர், கிணறு பெரிய கிணறு, அதில் தண்ணீர் நிறைய இருக்குது. அதில் போய் ஒரு மாதவிடாய் துணி நனைஞ்சு அது போய் விழுந்திருக்குன்னா அந்த மாதவிடாய் துணி வந்து அந்த முழு கிணறை அசுத்தப்படுத்த முடியாது. அதற்கு முன்பு அந்த தண்ணீர் அடிச்சுட்டு போனது இதில் தான். சில இடத்துல அந்த மாதவிடாய் துணி வந்து சில இடத்துல பெண்கள் அந்த கிணத்துல தூக்கி வீசிடுவாங்களாம். அப்படி செய்தி வந்திருக்குது. கிணத்துல கூட அந்த காலத்தில் மதினாவில் வீசிடுவாங்க. அப்படி வீசப்பட்டது அந்த தண்ணீரில் விழுந்திருக்கும். ஆனால் தண்ணீர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அங்கே இருக்கிற தண்ணீரை அசுத்தப்படுத்தாது அப்படின்னு நிலை. அப்போ நாம் வந்து சில விஷயங்களை உள்வாங்கி அது நம்முடைய மனசுக்கு அடி ஆழத்தில் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த தண்ணீர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அப்படி இப்படிங்கிற இது வந்து ஸ்பிரிச்சுவலி ரிஜெக்டட். இது அல்லாஹ் நமக்கு தண்ணீரையே அதையே சுத்தப்படுத்தக்கூடியது தான் சொல்லியிருக்கிறாங்கனால அதை நம்ம பயப்பட தேவையில்லை. அது நிறம் மாறியோ வாடை மாறியோ அசுத்தம்ங்கிறதுக்கு உறுதி இருக்க வேண்டும். சிலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே நாம் வந்து ஒரு டேங்க் வச்சுருப்போம். அந்த டேங்க்கில் திடீர்னு வந்து காக்கா குளிச்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த மூடிய குரங்கு வந்து திறந்து விட்டுச்சு. காக்கா வந்து குளிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது மனைவி அவங்க தானே இதெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. அப்போது அவ்வளோ தண்ணி காக்க குரங்கு வந்து மேலே போய் பார்த்தோம், குரங்கு திரி விட்டுருக்குது, அதை பார்த்து குளிச்சிருக்குது, குரங்கே குளிச்சிருக்குது, ஒரே ஆட்டம். இது சிலது நடக்கும். இப்போ நாங்கள் கிளம்பி வரோம் பேரணாம்பட்டில், குரங்கு எங்கே பார்த்தாலும் அப்பப்போ குரங்கு வந்துடும். தினமும் காலையில் வந்து நம்ம இடலாம் ஒரு குச்சி சலாம் போட்டு தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். நம்மோட வந்து நமக்கு முன்னாடி எல்லாம் ஆட்டம் காட்டிட்டு தான் போவோம். இது திடீர்னு கூட்டமாக தான் வருங்க. அது எங்களுக்கே தெரியும் எந்தெந்த மரங்களில் எங்கெல்லாம் குரங்கு தங்கியிருக்குன்னு தெரியும். முக்கியமான பெரிய பெரிய மரங்களில் ஒரு பெரிய ரகலை பண்ணிகிட்டு இருக்குங்க. அது பகல் நேரத்தில் மரத்தில் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எல்லாம் கிளம்பியிருக்குங்க காலையில். அப்புறம் திரும்ப மகரிப் நெருங்க எல்லாம் வந்து கொஞ்சமாக அடையுங்க. அப்போ என்ன இதுகளுக்கு வேலை? தண்ணீர் தாகமாக இருக்குதா, போ நிதானமாக உட்காந்து. டைட்டாக இருக்குதா, பூட்டு வேற போட்டிருக்காங்களா, சரி இந்த இடத்த விட்டுரு, பூட்டு வேற போட்டிருக்காங்க, திறக்க முடியல, எங்கே அவ்வளோ டைட் இல்லை, அழகாக மூடிய உட்காந்து, முடியலன்னா 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சேர்ந்து அப்படி திறந்து தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னு லபக்குன்னு உள்ள குதிச்சுதுங்க. குதிச்சுட்டு எட்டி பார்த்துட்டு குதிக்குங்க. குதிச்சு எல்லாம் கும்மாளம் போட்டுட்டு இப்படி நடந்தா என்ன ஆகும்? அப்போ அந்த தண்ணீருடைய நிலை என்ன? உடனே வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோதான், இவ்வளோ மோட்டர் போட்டு ஏற்றுற தண்ணி மொத்தம் நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தண்ணி திறந்து டேப்பை திறந்து விட்டு எல்லாம் போகணும் கீழே. அவசியமா? அது அவசியம் இல்லை. சரியா? உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இப்போ வந்து குரங்கு குளிச்சிருக்குது, என்னென்ன பண்ணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு வித அந்த அலர்ஜி வந்துடும். அதனாலே அது வந்து அந்த சட்டங்கள் அறியறது 2வது, முதல்ல அந்த அலர்ஜி அப்படிங்கிறது. அதே குரங்கு இருக்கட்டும், குரங்காவது பெருசு, கரப்பாம்பூச்சி நல்லா உட்காந்து நல்லா இப்படி ஓடி விளையாடிட்டுலாம் போயிருக்குமே, ஏறி போயிருக்குமே. பெண்களுக்கு பொதுவாக கரப்பாம்பூச்சிங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போது கரப்பாம்பூச்சி அது குரங்கு சைஸ்லாம் இல்லையே அப்படின்னா, கரப்பாம்பூச்சியா அது பார்த்தீங்களா? பார்க்கல, நானும் பார்க்கல, நீயும் பார்க்கலாமா? ஆனால் என்னாச்சு? கரப்பாம்பூச்சி அல்லாஹ் முழு அப்படி பார்த்தா என்னென்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. சரி, இப்போ இந்த குழப்பத்துக்கு என்னதான் பதில் அப்படின்னா,
அந்த தண்ணீரை வீணாக்குவதா? இப்போ எப்படி முடிவு எடுக்கிறது? தண்ணீர் அசுத்தமாயிடுச்சுன்னு எப்படி தெரியுது? அந்த தண்ணீரை பார்க்கணும். எவ்வளோ தண்ணீர் இருக்குது? தண்ணீர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் கீழே தான் இருந்திருக்குது, நல்லா குரங்கு உட்காந்து நல்லா குளிச்சிருக்கணும். அப்போ குரங்கு எண்ணிக்கைப்படி அதையும் பார்த்தோன்னா யோசிச்சா வந்து தண்ணீர் குறைவாக இருக்கும், நல்லா குளிச்சிருக்கும், உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் இறங்கியிருக்கும். அப்போ அந்த தண்ணீர் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நல்லா 1000 லிட்டர் 2000 லிட்டர் உள்ள பெரிய தொட்டி நிரப்பி இருக்குது, தண்ணீர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குரங்கு இறங்கி குளிச்சிருச்சு. இப்போ அந்த தண்ணீர் வீணாக்க வேண்டிய தண்ணியா? இல்லை, வீணாக்க வேண்டியது இல்லை. அதில் அசுத்தம் வருதா? ஏதாவது வாடை அடிக்குதா? ஏதாவது எப்படி? அதைத்தானே நாம் குடிக்கிறோம். வாடை அடிக்குதா? ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒன்றும் இல்லை, பயன்படுத்தலாம். அதில் எந்த அடையாளம் இல்லை என்றால் பயன்படுத்தலாம். அது அந்த தண்ணீரை வீணாக்க தேவையில்லை. காக்கா குளிச்சு காக்கா குளிச்சிருச்சு, அது வந்து இது பண்ணியிருக்குமே, என்ன நடந்துச்சோ அப்படின்னு வஸ்வாஸ் விட்டோம். இது பிரச்சனை கிட்ட வஸ்வாஸ், இது ஒரு நோய். இந்த வஸ்வாஸ் வரும்போது நமக்கு இந்த இதில் வந்து மற்றவங்க சட்டம் சொல்கிறதெல்லாம் மண்டையில் ஏறுறதில்லை. நமக்கு குறிப்பாக பெண்களுக்கு அந்த வஸ்வாஸ் வந்துருச்சுன்னா சட்டம் வந்து மண்டையில் நமக்கு ஏறுறதில்லை. வேணாம் 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 வேணாம், அவ்வளோ தண்ணீர் வீணாக்கணுமா? சுபஹானல்லாஹ் வேணாம் அப்படின்னு சொன்னா என்னால் முடியாதுமா அந்த தண்ணி அப்படின்னு அப்படிங்கிற மனநிலை என்ன ஆகுதுன்னு கேட்டால் வஸ்வாஸ் தான் ஆக்சுவலி அங்கே வேலை செய்யுது. அது குரங்கை விட மோசமான வஸ்வாஸ் பண்ணுறதுங்கிட்ட அங்கே இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற வஸ்வாஸ் ஒரு குரங்கு. அது குதியோ வஸ்வாஸில் மொத்த டேப்பை திறந்து விடு, அங்கே மேலே திறந்து விடு, இந்த டேப்பை திறந்து விடு, பாத்ரூம் டேப்பை திறந்து விடு, எங்கள் டேப்பை திறந்து விடு, பக்கத்து கீழ் வீட்டுக்காரன் அவங்களையும் தூண்டி விட்டுருது. எல்லா டேப்பை திறந்து விடுங்க. சுபஹானல்லாஹ், 1500 லிட்டரு நல்லா பாதுகாக்கணும் சட்டம் சொல்லி, நாம் மார்க்க சட்டம் சொல்லி விளங்க வைக்கிறதுக்குள்ள அது மண்டையில் ஏறுறதுக்கு கொஞ்சம் காலம். ஏன்னா வஸ்வாசம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிடும். அது அசுத்தம் இல்லை. இந்த டம்ளரில் பால் இருக்குது, வந்து சொத்துன்னு விழுந்துருச்சு, என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அந்த ஈயத்துக்கு போட்டுட்டு குடிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈயுடைய ஒரு ரெக்கையில் நோய் இருக்குது, இன்னொரு ரெக்கையில் நிவாரணம் இருக்குது. ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை ஒரு அமுக்கிட்டு அடுத்து போட்டுருங்க அப்படின்னு. அவ்வளோதான், குடிக்க வேண்டியதுதான். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நம்முடைய உள்ளத்தில் மிகச்சிருச்சு அப்படின்னா, அதோடைய சட்டம் மிகச்சிருச்சு, அதோடைய இல்ம் மிகச்சிருச்சுன்னா நமக்கு அசுத்தமே இருக்காது. ஐயா அந்த எங்கெங்கே போய் உட்காந்துச்சோ அல்லாஹ், அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு எவ்வளோ பால் இருந்தாலும் சரி, நான் வந்து எவ்வளோ சுவையான பாலாக இருந்தாலும் நான் குடிக்கவே மாட்டேன், நான் பார்க்கவே முடியாது என்னால், அவ்வளோதான் அப்படின்னு. அதாவது ஏதோ கரப்பாம்பூச்சியே உட்காந்து விளையாடி இப்படி ரக்க விரிச்சுட்டு பறந்த மாதிரி நினச்சிக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் ஆளாகிறான். ஆனால் அது அசுத்தம் இல்லை. அசுத்தம் இருந்தால் அல்லாஹ்வுடைய நபி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு ரெக்கையில் நோய் இருக்குது, இன்னொரு ரெக்கையில் நிவாரணம் இருக்குது. அப்போது அந்த நோயை அந்த நிவாரணம் எடுத்துவிடும், ஷிஃபா கிடைச்சிரும். ஆகவே அந்த பால் சுத்தம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாலை அது வீணாக்கலாமா? வீணாக்கக்கூடாது. அப்போ நம்முடைய ஈமான் இத்திபா, சுன்னாவுக்கு கட்டுப்படுகிற பின்பற்றுதல்ல அது மடங்கணும், அது கட்டுப்படணும். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மனநிலைகள் அது மார்க்க சட்டங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறதுக்கு நம்ம விடக்கூடாது. சட்டங்கள் பார்க்கலாம், வஸ்வாசம் தான் விடணுமே தவிர சட்டத்தை விடக்கூடாது. சரியா? அப்போ இந்த அடிப்படையான விஷயத்தை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே முக்கியமான விஷயம். அப்போ அசுத்தம் அடைவதுடைய அடையாளங்களாக தண்ணீருடைய நிறம் மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நிபந்தனை. அதோடு அதோடைய வாடை, அசுத்தத்தின் வாடை, அந்த அசுத்த பொருளுடைய வாடை வருவதும் அதோடைய அடையாளம். அப்போ அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிட்டது, அதோடைய தன்மையை இழந்து விட்டது, அது தூய்மையாக இருக்கக்கூடிய தன்மையை அது இழந்து விட்டது என்று மார்க்க அடிப்படையில் நாம் அது உறுதி செய்வோம். இதில் சந்தேகங்கள் வரும்போது இந்த அளவுகோல்களை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டுமே தவிர வெறுமனே வஸ்வாசை கொண்டு அல்லது நம்ம கண்ணுக்கு தெரிந்த ஒன்றை கொண்டு ஒரு பொருளை அசுத்தம் அல்லது சுத்தம் சொல்லிட்டு நாம் முடிவு செய்ய முடியாது. அடிப்படையில் தண்ணீர் 2 வகை தான். ஒன்று தூய்மையான தண்ணீர், இதன் மூலமாக தூய்மைப்படுத்துதல்ங்கிறது ஆகுமானது. இது தன்னுடைய தன்மையில், அதாவது இந்த தண்ணீர் எப்படிப்பட்டதுன்னா அது அதே தன்மையோடு நிலைச்சிருந்தா, தூய்மையான பொருள் அதில் கலந்து இருந்தா
தூய்மையான பொருள், அதில் கலக்கப்பட்டு தூய்மையானதாக இருக்குன்னு வைங்களேன். அது கலரே மாறினா கூட கலந்தது தூய்மையானது தான். அதனால அதில் இந்த தண்ணீர் அசுத்தம் அடையல. அப்போ இந்த தண்ணீருடைய அளவு வந்து அது மிகச்சிடக்கூடாது. இப்போ சோப்பு தண்ணீர், சோப்புங்கிறது என்ன? அது வந்து ஒரு கெமிக்கல். அதில் சில கெமிக்கல்லாம் கலந்து தான் அது நுரைக்க வைக்கிறதுக்கும் அதில் நறுமணம் வர்றதுக்கும் அதை உருவாக்குறாங்க. சரி, இப்போ அந்த சோப்பு தண்ணி, ஒரு சோப்பு பக்கெட்டில் விழுந்துருச்சு, தண்ணீரில் தெரியுது சோப்பு இருக்குது, முழு பக்கெட் தண்ணீர் நிரம்பிய பக்கெட் சோப்பு இருக்குது. சரி, இந்த சோப்பு விழுந்துருச்சு, இந்த தண்ணீர் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? இந்த சோப்பு இந்த தண்ணீருடைய தன்மை மாற்றி விட்டதா? முழுக்க மாற்றி விட்டதா? மிகைச்சிருச்சா? இல்லை, மிகைக்கல. இப்போ அது உள்ள இருந்து எடுப்போம், எடுக்க அது ஏற்கனவே கொல கொலன்னு இருந்துச்சு, அதனால வந்து நுரைச்சிட்டு இருந்துச்சு, அதனால அதோடைய நுரையும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு. சரி, நுரையும் லைட்டாக இருக்குது, வாடையும் லைட்டாக வருது, அந்த நறுமணம் அடிக்குது. ஆனால் அந்த தண்ணீர் சுத்தமானதா இல்லையா? லைட்டாக இருக்குது. அது முழுக்க அந்த தண்ணீரை மாற்றலை, நோ ப்ராப்ளம். நம்ம அதில் உதவி செய்யலாம், அது சுத்தமான தண்ணீர் தான். ஏன்னா அதில் கலந்தது சுத்தமானது தானே. அதில் அந்த தண்ணீருடைய தன்மையை எஃபெக்ட் பண்ணிருக்கிறது, பாதித்தது எதுன்னு கேட்டால் சுத்தமானது. அதை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகே. ஆனால் தண்ணீர் குறைவாக இருக்குது, சோப்பு நிறைய இறங்கிருச்சு, நுரை நிறைய வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணீரை பார்த்தாலே தெரியுது, நிறம் மாறிச்சு, எல்லாமே அதோட தன்மையே தண்ணீர் மாதிரி இல்லை. அப்போது இந்த தண்ணீரை நம்ம உதவி செய்ய பயன்படுத்த முடியாது. ஏன்னா நிறம் மாறி விட்டது, வாடை முழுக்க மாறி விட்டது, தண்ணீருடைய அந்த தன்மையில் இல்லை. அப்போ அந்த சட்டம் இடத்துக்கேற்றவாறு அந்த சட்டம் தூய்மையான பொருள் கலந்தால் அப்போ என்ன சட்டங்கிறதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ தண்ணீரில் முதல் வகை தூய்மையான தண்ணீர், இதெல்லாம் தூய்மை தான். அசுத்தமான தண்ணீருங்கிறது அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்போ? அது வந்து நம்ம எதுக்குமே பெரிய அசுத்தத்தை நீக்கவோ இல்லை சிறிய அசுத்தத்தை நீக்கவோ எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த தண்ணீர் அதோடைய தன்மை முழுக்க இழந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த தண்ணீரை பற்றிய அடிப்படை சட்டம்.